ரமதான் நோன்பிற்கான நியத்து எவ்வாறு அமைய வேண்டும், எப்போது அமைய வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹ் வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா ரசூலில்லாஹ். ரமதானுடைய நோன்பின் நியத்தை பொறுத்தமட்டில் அது இரவில் வைக்கப்பட வேண்டும். இரவென்று சொல்வது மக்ரிபுடைய நேரத்திலிருந்து ஃபஜ்ருடைய நேரம் வரும் வரையில அந்த இடைப்பட்ட பகுதியில் ரமதானுக்குரிய நியத்தை வைப்பது அவசியமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யுபையித் ஸியாம கப்லல் ஃபஜ்ரி ஃபலா ஸியாம லஹு. யார் நோன்பிற்கான நியத்தை இரவில் வைத்துக் கொள்ளவில்லையோ, அதாவது ஃபர்லான நோன்பிற்கான நியத்தை யார் இரவில் வைக்கவில்லையோ அவருடைய நோன்பு நிறைவேற மாட்டாது என்ற செய்தியை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே சமயத்தில் அந்த ரமதானுக்குரிய நியத்தை ஒவ்வொரு நோன்பிற்கும் அன்றைய நாள் இரவில் வைப்பது அவசியமாகும். ரமதானுடைய மாத ஆரம்ப நாள் ரமதானுடைய மொத்த நோன்புகளையும் பிடிப்பதாக ஒருவர் நியத்து வைத்தால் ஷாஃபி மதுஹபின் பிரகாரம் அவருடைய நியத்து நிறைவேற மாட்டாது. முதல் நாளைக்கு மட்டுமே அந்த நியத்து நிறைவேறும். ஷாஃபி மதுஹபை பொறுத்தமட்டில் ரமதானுடைய நோன்புக்கான நியத்து ஒவ்வொரு நாளைக்கும் உரிய நியத்தும் இரவில் அமைந்திருப்பது அவசியமாகும். அந்த சந்தர்ப்பத்தில் ரமதானுடைய நியத்தை பொறுத்தவற்றில் ரமதானுடைய நோன்பை நோட்கின்றேன் என்ற நியத்து வைத்தால்தான் அந்த நியத்து செல்லுபடியாகும். பொதுவாக ஒருவர் நான் நோன்பு நோட்கின்றேன் என்ற நியத்தை வைப்பாரையானால் அவருடைய நியத்து நிறைவேற மாட்டாது. மாறாக அவர் என்ன நோன்பை நோட்கின்றாரோ, ரமதானுடைய பொறுத்தமட்டில் ரமதானுடைய நோன்பை நோட்கின்றார், எனவே ரமதானுடைய நோன்பை நோட்கின்றேன் என்ற நியத்தில் வைத்தால் மாத்திரம்தான் அவருடைய நோன்புக்கான நியத்து செல்லுபடியாகும். யார் ஒருவர் ரமதானுடைய நோன்பிற்கான நியத்தை இரவில் வைப்பதை மறந்துவிட்டால் அவர் என்ன செய்வது? அவர் அன்றைய நாள் நோன்பாளியை போன்று அவர் அன்றைய நாளை கழிப்பது அவர் மீது கடமை. இரண்டாவதாக ரமதான் மாதம் முடிந்ததன் பின்னால் அவர் விட்ட அந்த நோன்பை கதா செய்வதும் அவர் மீது கடமையாகும்.